தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது என்னென்னா, நீட்டுடைய ரிசல்ட் வந்து அதாவது ரிசல்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ரிசல்ட் எதற்காக எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 1563 பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பேர் எழுதலை. கிட்டத்தட்ட ஒரு 813 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 813 பேர் கம்பல்சரி வந்து ஸ்கோர் கார்டு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவங்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து ஸ்கோர் கார்டில் கம்பல்சரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல் தான் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்ட எக்ஸாமோட ரிசல்ட்டில் எல்லாருக்குமே ஸ்கோர் கார்டில் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஸ்கோர் கார்டில் வந்து என்ன சேஞ்சஸ்னால், ரேங்க் வந்து மாறி இருக்குது. ரேங்க் வந்து நிறைய பேருக்கு முன்னே போயிருக்கு. 30 ரேங்க் முன்னே போயிருக்கு, 50 ரேங்க் முன்னே போயிருக்கு. அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிற அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து ரேங்க் வந்து முன்னாடி போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க. பெரும்பாலும் மார்க் வந்து சேஞ்சஸ் இருக்காது, ரேங்க்கில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே சேஞ்சஸ் உண்டானா கம்பல்சரி எல்லாருக்குமே சேஞ்சஸ் இருக்குது. சில பேர் நம்மகிட்ட சொன்னாங்க, ரேங்க் வந்து ஒரு 30 ரேங்க் 40 ரேங்க் வரைக்குமே வந்து அதிகமாக வந்திருக்கு, நீங்கள் 110 வரைக்குமே சொன்னீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. பட் 110ன்றது எல்லாருக்குமே வந்துடாது. கொஞ்சம் பேர் வந்து குவாலிஃபை இல்லாமல் இருக்காங்க, ஸோ அதனால் ரேங்க் முன்னாடி வந்தது. கொஞ்சம் பேர் எழுதாமல் இருக்காங்க, அதனால் ரேங்க் முன்னாடி வந்தது. சில காரணங்கள் இருக்குது சேஞ்சஸில். ஆனால் மார்க்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, அதாவது இப்போ எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, நீங்கள் ஆன்சர் கீ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணணுன்னா சேலஞ்சும் பண்ணியிருப்பாங்க. பட் அது நார்த் சைடில் நடந்த விஷயம். ஸோ நமக்கு வந்து பெரும்பாலும் அதில் சேஞ்சஸ் கிடையாது, யாரும் பெரும்பாலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தவறுகள் அப்படின்றது நம்ம சைடில் நடக்கலை அப்படின்றதுனால இந்த சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றது நம்ம பக்கம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே ரிசல்ட் இப்போ வெளியே வந்ததுனால கம்பல்சரி எல்லாருமே உங்களுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்கள். அந்த ஸ்கோர் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும், லிங்க் எதில் போகணும், எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்றதெல்லாம் இப்போ கண்டினியூவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கோர் கார்டு செக் பண்ணுறதுக்கு வந்து exams.nta.ac.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. /NEET அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து லிங்க்கில் வந்து பாருங்கள், மேலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி மேலே டாப்பில் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். உங்கள் டீட்டெயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் சேவ் பண்ணி முக்கியமாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் சேவ் பண்ண மாட்டீங்க. ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி 2-3 ஹார்ட் காப்பி எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ அதே போல் வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றதையும் வந்து அந்த லிங்க், நிறைய லிங்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் ஃபைனல் ரிசல்ட் இருக்குது. அந்த ஃபைனல் ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நீங்கள் மாதிரி செக் பண்ணிக்கங்க, உங்கள் ஸ்கோர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதற்குரிய ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. கம்பல்சரி ஸ்கோர் கார்டு கம்பல்சரி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி புது ஸ்கோர் கார்டு தான் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதே போல் ரிசல்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.